பரிகாரம்னா என்ன அர்த்தம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். இப்போ பரின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஆரம்னா ஆபரணம். இப்ப இந்த குதிரைக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சைடு பார்வையெல்லாம் பார்க்கும். இங்கிட்டு பார்த்துக்கும், இங்கிட்டு பார்க்கும், எல்லா பக்கமும் பார்க்கும். இந்த 90 டிகிரின்னு வச்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்கும். மற்ற மிருகங்களுக்குலாம் அந்த இது கிடையாது. நேரா மட்டும் தான் பார்க்கும். ஆமா. சரிங்களா? அந்த மாரி சைடு பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆரம்ன்றது இப்படி போட்டிருப்பான். அப்ப அந்த குதிரை நேரா மட்டும் தான் பார்க்கும். அது மாதிரி இந்த மனுஷனுக்கும் ஜாதகத்த பார்க்குறான். அவன் ஜாதகத்தில போக முடியும்ன்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில, அவன் தன்னுடைய சிந்தனைய ஒருமுகப்படுத்துறான். எப்படி இந்த குதிரைக்கு போட்ட இது ஆரம் மாரி ஒருமுகப்படுத்தி போறதுக்கான முயற்சி பண்றான். அத ஜெயிச்சிடுறான். இதே மாதிரி ஜாதகத்த பார்க்குறோம். அவன் ஜாதகத்தில போக முடியாதுன்னு இருக்கு. அப்ப அவனும் ஒருமுகப்படுத்துறான். என்ன ஒருமுகப்படுத்துறான்? நம்ம போக முடியாது. இங்கனே ஏதாவது ஒரு இத செஞ்சுக்கிட்டு, மன ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் உண்மையான பரிகாரம். இத விட்டுப்புட்டு, நான் இந்த கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு தேங்காய், வாழைப்பழம் தர்றேன். இந்த இதுக்கு வாழைப்பழம், தேங்காய் தர்றேன். அல்வா தர்றேன்றதெல்லாம் அ அது அது பரிகாரம்ன்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிருது. நோக்கம் என்னது? மன ஆறுதல். தனக்கு தானே மன ஆறுதல் அடையறது தான் உண்மையான பரிகாரம்.